எல்லாருக்கும் வணக்கம். ஐ லவ் யூ. போன ஆடியோ லான்ச்சும் ஐ லவ் யூப்பா. போன லான்ச்சும் சூரி இதே வேலையை தான் பார்த்தா இருக்கும். அவன் பார்த்தா கடைசி ராஜா சார் வீட்டில் சந்திச்சது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டேன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சரி, நான் எடுத்துட்டு சூரியவே புகழ்ந்துடுறேன். என்ன ஓகே. இந்த எஸ், இது மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு, மற்ற எதுவுமே கேட்கல. கூட்டத்திலேருந்து கத்தும்போது ரொம்ப சுலபமாக ஈஸியாக இருக்கு, ஆனால் கேட்கறது தான் புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் இருங்க, ஒரு ஃப்ளோவில் போகிறேன். அதனால் நான் சார், அதனால் இந்த ஸ்பீச்சை நான் சூரிக்கு நன்றி சொல்லி ஆரம்பித்தேன். வழக்கமாக இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ அவரோட படத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு நமக்கு அப்புறம் ஒருத்தர் பேசணுமே, நாகரிகம் கருதி கொஞ்சம் விட்டு வச்சுட்டு பிரமாதமான ஒரு ஆக்டர். நான் வெற்றி சார்ட்டே சொல்லியிருக்கேன், அவர் செம்ம காஸ்டிங். அவர் ஒரு ஆக்டர், அவ்வளோ பிரமாதமான ஆக்டர். ஒர்க் பண்ணது பெரிய சந்தோஷம் சார். சார் உங்களை பற்றி நான் எதுவும் சொல்ல வேணாம் சார். ஜாக் சார், உங்களுக்கு கூச்சமாக வேற இருக்கும் சார். நான் வேற அதை தேவையில்லாமல் நீங்கள் செட்டு போட்டதோ இல்லை, ஒரு ஊரே அந்த செட்டு சார், எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நான் கூப்பிட்டேன் செட்டுக்கு. வாங்க டைம் டிராவல் பண்ணலாம், ஒரு செட்டு போட்டு ஒரு எழுதுகள் வாங்க, சும்மா இருங்க, பாருங்க, வேடிக்கை பாருங்க. உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல இருந்து ஒரு 40-50 வருஷம் பின்னாடி போகலாம், போய் அந்த இடத்துல வாழ்றத பார்க்கலாம். எப்பவுமே ஜனாசாட்ட இருக்கும்போது சொல்லுவார், ஜனாசா சொல்லியிருக்காரு, இன்னொரு ஒரு ஆர்ட் டைரக்டர் சொன்னா சொல்லியிருக்காரு, என்னதான் செட்டு போட்டாலும் அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த காஸ்டியூம்ஸ் போட்டு நடக்கும்போது அதுக்கு உயிர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஜாக்கி சார் போட்ட செட்டு ஒரு பக்கம், அங்கே ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து அதெல்லாம் நடக்கும்போது அது அப்படியே காலத்தை கடந்து எங்களை பின்னாடி கூட்டிகிட்டு போச்சு. அந்த இடத்துல வாழ்ந்த அந்த அனுபவத்தை அதை உருவாக்கிச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் தட் சார். மற்ற எல்லாருக்கும் பவானி, உன்னை பற்றி நான் என்ன சொல்கிறது தெரியல பவானி, நல்லா இரு பவானி. சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். தமிழ் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய அடுத்த படத்துக்கு வாழ்த்துக்கள். போஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நீங்கள் சூப்பர் ஆக்டர் சார். அப்புறம் உள்ள பொண்ணு உட்காந்து பேச ஆரம்பித்தேன், கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். ஸோ நான் கேள்வி கேட்க தொடங்கினதுனால அவர் ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்தாலும் அவர் என்னை பார்த்தே பதில் சொல்லிட்டு இருந்தார். நானும் கண்ணு மிக்காமல் அவரை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். ஒரு முதல்ல காதல் அந்த காதலி ஓகே சொன்னதுக்கு எதுக்கு உட்காந்து எப்படி வேடிக்கை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் வேடிக்கை பார்த்துருந்தான் அவர். அவர் பேசுகிற அத்தனையிலும் நான் என்னம்மா பண்ணேன், ஒரு நிமிஷம் நான் அந்த இடத்துக்கு போய் நடந்த இடத்த ரசித்து அதுக்குள்ளே இருக்கிறத உணர்வுகளை ஈஸியாக மாற்றுற திறமை அவருக்கு இருக்குது. கவிஞனாக இருந்தால் வார்த்தையாக மாற்றிடுவேன். எனக்கு அது எதுவுமே இல்லாதனால நடிகனாக இருக்கனால என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் பெருசாக தெரியாது. அதனால் அது வார்த்தையாக தேடி பார்த்து சொல்ல முயற்சி பண்ணுறேன். அந்த நிமிடங்களையும் அந்த நொடிகளையும் முடிந்த அளவுக்கு அதை எலாபரேட் பண்ணி அந்த நொடிகளை நான் ரசித்தேன். அப்படி ஒரு பேரானந்த கொடுத்த ராஜா சாருக்கு ரொம்ப 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 நன்றி சார். ரொம்ப நன்றி சார். அவருடைய இசை மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சுக்கள் மூலமாகவும் நான் நிறையா கற்றுக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன், வாழ்க்கையை இன்னும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். அந்த பாடங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம வெற்றி சார், நான் வடசென்னை பார்ட்டு வரட்டும், வந்த விடுதலை பார்ட்டு பற்றி ஃபர்ஸ்ட் பேசுவோம். விடுதலை 2 பற்றி பேசணும்னா இது முழுக்க வெற்றிமாறன் அப்படின்ற ஒரு இயக்குனர் மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு படம், உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அறிவு. அவரு இந்த படத்தை பண்றதுக்கு நாங்கெல்லாம் உறுதுணையா இருந்தோங்கிறாருக்கு. என்ன வேணாலும் சரி, அது கூட நின்று இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட நான் சோர்ந்து போய் பார்த்ததில்ல. இந்த படத்தை பத்தி எங்க எல்லாத்தையும் விட ரொம்ப அழகா பெருமையாகவும் தன்னுடைய கிரீடமாக சுமந்துட்டே இருக்கார் எல்ரட் குமார். இந்த உங்களுடைய இந்த மனசுக்கும் இந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். வேற யாரையா விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க, பட் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. எல்லாருக்கும் வணக்கம்.
இந்த படம் பார்த்துட்டு, அதாவது பார்ட் 1 பார்த்துட்டு என்னை திட்டாதவங்களே இல்லை. அந்த பெருமை வந்து வெற்றிக்கு தான் சேரணும். தேங்க்யூ வெற்றி. யூ நோ ஹவு கிரேட்ஃபுல் ஐ ஆம் டு யூ. ஆனால் ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு, அவரோட ஸ்டூடியோ கூப்பிட்டு பாராட்டி என் கூட வந்து ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி பேசி மரியாதை பண்ணி அனுப்புனாரு ராஜா சார். அந்த தருணங்களை நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ. இதுக்கு காரணமாக இருந்த வெற்றி, தேங்க்யூ வெரி மச் அகேன். எல்ரைட் சார், தேங்க்யூ. என் கூட நடித்த விஜய் சேதுபதி சார், சூதி சார், பவானி, ஆல் ஆஃப் யூ, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். விடுதலை பாகம் 1 முடிஞ்சு இப்போ விடுதலை பாகம் 2க்கு உங்கள் எல்லாரையும் அந்த மேடையில் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் வெற்றிமாறன் சாருக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா என்ன மாதிரி ஒரு புது ஆர்டிஸ்ட்டை நம்பி இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பில் இவ்வளோ ஒரு அர்த்தமுள்ள ஒரு என் மேலே நம்பிக்கை வச்சு தமிழரசி மாதிரி ஒரு ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றி சார். அண்ட் இதில் ஒர்க் பண்ண காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே நன்றி. என்னை கூட இருந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ண சூரி சார், சேது சார், சேத்தன் சார், ராஜீவ் சார், கௌதம் சார், எல்லாருக்குமே நன்றி. மணிமேகலை மேம். அண்ட் இப்போது பார்ட் 2ல் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸ்க்கும் கங்க்ராச்சுலேஷன். இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. உங்களை மாதிரியே நானும் விடுதலை பார்ட் 2 ரொம்ப ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இளையராஜா சார், காட்டுமல்லி உன்னோட நடந்தா, அது மாதிரி அழகிய பாடல்களுக்கு அடுத்து திரும்ப இப்போ தினம் அப்புறம் பல அழகான பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கேன் வந்ததுலேருந்து. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரோட படைப்புல ஒரு பங்கா இருக்க முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேல பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட் முன்னெல்லாம் ஸ்பீச் பேசுகிற மாதிரி இருக்கு. முதலாவதாக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் என்னை பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் வெற்றிமாறன் சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, சாரி சார், கொஞ்சம் லைட்டாக. நான் என்னுடைய பர்சனல் லைஃப்லேயும் சரி, சினிமாலேயும் சரி, நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணனாலும் எந்த ஒரு தப்பு பண்ணனாலும் என்னை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வார்ன் பண்ணி கரெக்ட் பண்ணுறது வெற்றிமாறன் சார். தேங்க்யூ ஃபார் பீயிங் எ வெரி குட் மென்டார் சார். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் மூவி. அண்ட் ஹாலிவுட்லேருந்து பாலிவுட் வரைக்கும் யாருப்பா இந்த ப்ரொடியூசர்னு ஏங்கிட்டு இருக்க எங்கள் எல்ரட் குமார் சார். எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் எப்போ எல்ரட் குமார் சாரை பார்த்தாலும் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணார், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் சார். இளையராஜா சார், எனக்கு என்ன பேசுறது தெரியல சார். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். இப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து நான் உங்கள் கூட உட்கார்றதே எனக்கு என் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். நீங்கள் பண்ண படத்தில் வேலை செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னுடைய லைஃப்பில் வந்து தேங்க்ஸ்ண்ணே. என்னுடைய லைஃப்பில் வந்து நான் ரொம்ப சில பேருக்கு தான் மீட் பண்ணதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். அந்த மாதிரி நான் மீட் பண்ண ஒரு ரொம்ப நல்ல பர்சன் விஜய் சேதுபதி அண்ணன். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. எங்களுக்கு இந்த படத்தில் ஒன்றா நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஒரு நாள் ஷூட்டிங் வந்து வேறு ஒன்று போயிட்டு இருந்துச்சு. நானும் விஜய் சேதுபதி அண்ணன் மட்டும் தனியாக இருந்தோம். பேச ஆரம்பித்தேன் 5.5 மணி நேரம் போயிடுச்சு, எங்களுக்கே தெரியல. அந்த டைமில் என் லைஃப்பில் எனக்கு நிறைய அட்வைஸஸும் கொடுத்தாரு. நான் என் அம்மாவுக்கு அப்புறம் நீ ரொம்ப அழகாக இருக்கடா பார்க்க நான் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தது விஜய் சேதுபதி அண்ணன் தான். அதனால் தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச். என் கூட நான் உங்கள் கூட நடிக்கிறது தேங்க்யூண்ணே. பாலக்காடில் நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன். அப்போ அங்கே பயங்கர குளிராக இருந்துச்சு. ஒல்லியாக ஒருத்தர் ரொம்ப நடுங்கிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தார். அங்கே ஒரு மலையாள படம் அது. அதனால் அந்த அண்ணன்கிட்ட மட்டும்தான் நான் எப்போவுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசிக்கிட்டே இருப்பேன். எங்கள் அப்பாவும் அந்த அண்ணனும் ஒன்றா நடித்தாங்க. அதை விட குளிரான ஒரு இடம் ராட்ர டேமில் ஒரே நாளில் அவர் படம் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக அந்த சூரிய அண்ணன், தேங்க்யூண்ணே உங்களை நான் மீட் பண்ணதுக்கு, உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு. சூரிய அண்ணன் வந்து எனக்கு என் லைஃப்பில் வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன். ஏன்னா இந்த ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸு எல்லாருமே வந்து ஜென்ரலாகவே திட்டு வாங்கிட்டு இருப்பேன். ஆனால் இந்த ஆனுவல் டே வர டைமில் மட்டும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப கொஞ்சுவாங்க. ஏன்னா ஏதோ ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்றதுக்காக.
அந்த டைம்லாம் நான் நம்பி ஃபோன் அடிக்கிற ஒரே ஒரு செலிபிரிட்டி சூர்யாண்ணே, கொஞ்சம் வந்துடுறீங்களாண்ணே அப்படின்வேன். தம்பி அதை அட்ரஸ் மட்டும் அமுச்சு விடுப்பா, நாங்கள் வந்துடுறேன் அப்படின்வாரு. தேங்க்யூண்ணே. இது நான் இது ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். முதல்ல விடுதலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் ஸ்கூல் ஆனுவல் டேக்கு வேலிடிக்ஷன் ஃபங்க்ஷனுக்கு வெற்றி சாரையும் சூர்யா அண்ணனையும் தான் நான் கெஸ்ட்டாக கூப்பிட்டேன். அதனால இது நடந்துச்சுன்னு நான் சொல்ல வரல. அது ஒரு ஒரு ரொம்ப மெமரபிளான ஒரு திங்காக எனக்கு இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். சில பேருக்கு மட்டும் நான் டக்குன்னு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். மணிமாறன் சார், மணிகண்டன் சார், சொக்கலிங்கம் சார், நாகராஜ் அண்ணன், ஜாயிர் அண்ணன், கிஷோர் அண்ணன், அதுக்கப்புறம் உதயா அண்ணன் அண்ட் மெனி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், வேல்ராஜ் சார், இவங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அசுரன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூட தான் நான் ரொம்ப நல்லா ட்ராவல் பண்ணுறேன். பாலா சார், சூப்பர்வைசர் பாலா சார், அது பாலா சார் கூட்டணும் வந்த கூட்டம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டேஜில் இருக்கிற எல்லாரையும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாரையுமே தேங்க் பண்ணுறேன். யாராவது நேம் மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. விஷ்ணு அண்ணன் அண்ட் என்னை முதல்ல ஃபைட் பண்ண வச்ச பிரபு அண்ணன், தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.